தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1 முதல் 4 வரை YMCA மைதானம், நந்தனம், சென்னை. அனைவரும் வருக. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வேலைக்கு பணம் வாங்கி மோசடி செய்த வழக்கில் இருந்து அவரை காப்பாற்றும் நோக்கத்துடன் தான் அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவிகள் உள்ளிட்ட 2000 பேரை அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக திமுக அரசு சேர்த்திருக்கிறது என்றும், இது நீதி வழங்கும் அமைப்பின் மீது நடத்தப்படும் மோசடி என்றும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. குற்றம் செய்தவர்களை தண்டித்து அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு அப்பாவிகளை தண்டித்து குற்றம் செய்தவர்களை பாதுகாக்க முயல்வது கண்டிக்கத்தக்கது. 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 5 கோட்டங்களில் 1630 பணிகளுக்கான ஆள்தேர்வு அறிவிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் நடத்துனர் பணிக்கு ரூபாய் 1.75 லட்சம் தொடங்கி உதவி பொறியாளர் பணிக்கு ரூபாய் 12 லட்சம் வரை செந்தில் பாலாஜி கையூட்டு வாங்கி குவித்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜி அவரது செல்வாக்கை பயன்படுத்தி தம் மீது புகார் கொடுத்த அனைவருக்கும் பணத்தை கொடுத்து புகார்களை திரும்ப பெற செய்தார். இதை சென்னை உயர்நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு அவரை விடுதலை செய்தது. ஆனால் அதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி மீது மீண்டும் வழக்கு தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திமுக அரசு செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு துணையாக இருந்தவர்களை மட்டும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்காமல் அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களையும் வழக்கில் சேர்த்திருக்கிறது. இதைத்தான் உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. ஒரு வழக்கில் 2000 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டால் செந்தில் பாலாஜியின் வாழ்நாள் முடியும் வரை இந்த வழக்கின் விசாரணை முடியாது என்பதற்காகத்தான் திமுக அரசு இவ்வாறு செய்ததாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதற்காக காவல்துறையை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இப்போது தெரிவித்திருக்கும் கருத்தை கடந்த காலங்களில் பலமுறை பாமக தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜி செய்தது ஊழல் என்று பாமக குற்றம் சாட்டி வந்த நிலையில் அவர் செய்தது தியாகம் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சான்றிதழ் அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியின் தியாகத்தை போற்றும் வகையில் அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கினார். இதற்கு பாமக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. ஒரு மக்கள் நல அரசு மக்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட வேண்டும். ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ மக்களின் நலன்களை பலி கொடுத்து செந்தில் பாலாஜியை பாதுகாக்க முயல்கிறார். இதற்கு உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் தமது நீதி தவறிய செயலுக்காக தமிழக மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கிலிருந்து அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களை நீக்கிவிட்டு செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீதான வழக்கை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றி தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.